ஆனுவல் டே ஃபங்ஷனோட பார்ட் 2 விளாக் தான் இது. அன்றைக்கி ஈவினிங் போல் வந்து அஸ்வந்த் குட்டியோட டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குன்ட்டு நாங்கள் ஃபேமிலியாக எல்லாருமே போயிருந்தோம் டான்ஸ் ப்ரோக்ராம் பார்க்க. ஸ்கூல் பில்டிங் ஃபுல்லாகவே வந்து கலர் லைட்டில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. போனோடனே வெல்கம் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து வெல்கம் ட்ரிங்க்ஸ்லாம் கொடுத்தாங்க. வந்த சீஃப் கெஸ்ட் எல்லாருமே பேசி முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து சின்ன பசங்க வந்து டான்ஸ் ஆடினாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ட்ராமா நடந்தது. மகாபாரதத்தை வந்து நேரில் பார்த்த மாதிரி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ட்ராமா பார்க்கும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா கர்ணன் வந்து அம்பு படுக்கையில் இருக்கும்போது சாவர நிலைமையில் இருக்கிறாரு. ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு இது பார்க்கும்போது. மகாபாரதம் ஸ்டோரி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் இந்த விழாவில் வந்து நான் ஸ்டோரி எதுவும் சொல்லலை. கர்ணன் வந்து கடைசியில் வந்து இறந்துருவார். அதுதான் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. இந்த ட்ராமா பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது. அதுக்கப்புறம் வந்து கர்ணன் வந்து இறக்குற ஸ்டேஜில் இருக்கும்போது அது பார்க்கும்போது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. இந்த மகாபாரத ஸ்டோரி பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அது இல்லாமல் இந்த பசங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் விழாவில் வந்து நம்ம அஸ்வின் குட்டியோட டான்ஸ் ப்ரோக்ராமை வந்து கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். நாளைக்கு ஈவினிங் 6 o'clock கிட்ட நம்ம சேனலில் வந்துடும். மறக்காமல் எல்லாருமே பாருங்கள்.